இங்க சென்ட்ரல் மினிஸ்டருக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிரும். ஹீரோவோட கிட்னி கிடைச்சாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஹீரோவை தேடி வராரு மினிஸ்டரோட தம்பி. இங்க ஹீரோ அவரும் அவரோட மனைவியும் ஆல்ரெடி இறந்துட்டதா சொல்லி டெத் சர்டிபிகேட் கவர்மெண்ட்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக அவரை போலீஸும் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த மினிஸ்டரோட தம்பி, உன்னோட ஒரு கிட்னியை எனக்கு கொடுத்தா உனக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஹீரோ, உங்களால எனக்கு ரேஷன் கார்டு வாங்கி தர முடியுமான்னு கேட்க, அதுக்கு மினிஸ்டரோட தம்பி சிரிச்சுக்கிட்டே நாளைக்கே என்னால எடுத்து தர முடியும்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து நம்பிக்கை இல்லாம ஹீரோவும் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இது பார்த்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர், நீங்க கதிர்னு ஒருத்தரை போய் பாருங்க, அவரால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்ல மினிஸ்டரோட தம்பியும் கதிரை தேடி போறாங்க. கதிர் அப்பதான் ஹீரோ பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹீரோவும் ஹீரோயினையும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினி ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க கீழே விழுந்து அவங்களோட பாடியில இருக்கிற ரத்தம் எல்லாமே வெளியேறி இருக்கும். இதை பார்த்த ஹீரோ உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கும் போது அவங்களுக்கு 15,000 கெட்டுறாரு. அப்படி இருந்தும் அவங்களுக்கு சரியாகாம அடிக்கடி வயிறு வலி வர்றதுனால கடன்காரர் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது அவங்களுக்கு கர்ப்பப்பையில சின்னதா கட்டி இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணா சரியா வரும்னு சொல்றாங்க. அங்க போய் ஆப்ரேஷனும் பண்ணி முடிக்கிறாங்க. மொத்த கடனும் 3 லட்ச ரூபாய் ஆகுறதுனால கடன்காரர் ஹீரோயினியோட கிட்னியை கேட்கிறாரு. அதுக்கு பயந்து ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த ஊரை விட்டு ஓடிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கடன்காரர் கோபத்துல ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு தீ விபத்துல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அதுல வர இன்சூரன்ஸ் அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு.